அனைவருக்கும் வணக்கம். கலைஞரை தேடி நிகழ்ச்சியில் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கலைஞர்களுடைய அனுபவங்களையும், அவர்கள் கடந்து வந்த அந்த பாதையையும் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதேவேளை புதிய கலைஞர்களை கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் எங்களோடு ஒரு கலைஞர் இணைந்து கொண்டிருக்கு. அவர் ஒரு கலைஞர் மட்டுமல்ல, ஒரு திரைப்பட இயக்குனரும், ஊடகவியலாளராக கூட பணியாற்றியிருக்கிறார். ஊடகவியலாளரும் திரைப்பட இயக்குனருமான சோமிதன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அவரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் இலங்கையில் ஒரு ஊடகவியலாளர் ஆரம்பத்தில் பணியாற்றியீர்கள். இப்பொழுது இந்தியாவில் திரைத்துறைக்குள் நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போன்று உங்களுடைய முக்கியமான ஆவணப்படங்கள் கூட பல்வேறுபட்ட ஆவணப்படங்கள் இருக்கிற, அதாவது இலங்கையில் இருக்கும் சம்பவங்களை கொண்டு உருவாக்கிய ஆவணப்படங்கள். இந்த உங்களுடைய இந்த ஊடகத்துறையை விட்டு நீங்கள் இந்த திரைத்துறைக்குள் பயணித்த அந்த ஒரு கதையை சுருக்கமாக சொல்லுங்கள். நம்ம ஊடகத்துறைக்கு வந்தன்றதே நம்மளோட கதைகளை, மக்களோட கதைகளை, இதுகளை வெளியில் சொல்கிறோம்ன்றது தான். அதுக்கு தான் ஊடகத்துறைக்கே நம்ம வந்தோம். இப்போ நான் வெளியில் ரேடியோவில் ஒர்க் பண்ண, தொலைக்காட்சியில், பத்திரிகையில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணும்போது மக்களுடைய கதைகளை சொல்கிறது தான். அந்த மாதிரி தான் அந்த கதைகளை சொல்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த ஒரு மீடியம் தான் திரைப்படமும், அதுதான் ஆவணப்படமும். ஸோ அதான் இந்த வந்த கதை. நீங்கள் இந்த ஆவணப்படங்கள், அதாவது இலங்கையில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு ஆவணப்படங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த ஆவணப்படங்களை தயாரிக்கும் பொழுது இப்போ நமக்கு தெரியும், இப்போ இலங்கையில் நடந்த இந்த தமிழர்களுக்கு எதிராக நடந்த அநீதிகள், இந்த இனப்படுகொலை, இவ்வாறான விடயங்கள் இவ்வளோ ஒரு பாரிய ஒரு சென்சிட்டிவான விடயங்கள். இப்போ இந்த விடயங்களுடைய உண்மை தன்மையோடு நீங்கள் அந்த ஆவணப்படங்களை தயாரிக்கும் பொழுது நீங்கள் அதில் எதிர்கொண்ட மிகப்பெரிய சவால் என்று சொல்லி எதை சொல்வீர்கள்? இல்லை, இப்போ இலங்கையில் நம்ம ஒரு ஆவணப்படம் எடுக்கிறன்றதே அதாவது பொலிட்டிக்கலான ஆவணப்படம் எடுக்கிறன்றது ஒரு சவாலான விஷயந்தான். அதோட ஈஸியாக நாங்கள் எடுக்கலாதுன்ற ஒரு சூழல் இருந்து கடந்த காலத்தில் இந்த நெருக்கடி. இப்போ இன்றைக்கு நான் என்னுடைய முதல் இலங்கை பற்றின, இலங்கையிலிருந்து முதல் எடுத்த ஆவணப்படம் யாழ்ப்பாண நூலகம் பற்றின அந்த ஆவணப்படம். அதை எடுத்து கிட்டத்தட்ட 17 அது வழியாகி 17 ஆண்டுகள் ஆகிட்டு. 17 ஆண்டுகள் அந்த ஷூட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18-19 ஆண்டுகள் ஆகுது. அந்த படம் ஷூட் பண்ணி 18 ஆண்டுகள் ஆகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இங்கே இருந்த சூழல் ஒரு நெருக்கடியான அந்த சூழல் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நம்ம இருக்கிற மாதிரி எல்லா கையிலையுமே கேமராவோ அல்லது கேமரா மொபைலோ அதெல்லாம் இல்லாத ஒரு காலகட்டம். இப்போ இன்றைக்கு நீங்கள் ஒரு வீடியோ இப்போ இதை ஷூட் பண்ணுறீங்கன்னா, அந்த ஷூட் பண்ணுற அந்த கணத்தில் மற்ற கிளப்பில் இருந்து உங்களால் அப்லிங்க் பண்ண முடியும் அல்லது அப்லோட் பண்ண முடியும். இப்போ ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது அன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு நம்ம மற்ற கிளப்லேருந்து ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு சொன்னால், அந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறன்றதே, உங்களுக்கு அந்த டேப்புகளை கொண்டு போய் சேர்க்குறன்றது பல தடைகளை தாண்டி கொண்டு போகிற ஒரு நிலைமை இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழல் அன்றைக்கு எங்களுக்கு இருந்தது. ஒவ்வொரு விஷயங்களையும் ஷூட் பண்ணுறதுல பெரிய சவாலாக தான் இருந்தது. இன்னொன்று, இப்போ நம்ம டாக்குமெண்ட்ரிகள், பொலிட்டிக்கலான டாக்குமெண்ட்ரிகள் எடுக்கும்போது அல்லது ஒரு வரலாற்றை சார்ந்த விஷயங்களை ஆவணப்படுத்தும் பெறும்போது அதில் பேசுகிறதுக்கு ஆட்கள்கிட்ட நிறைய பேருக்கு தயக்கம் இருந்தது. பாதுகாப்பு காரணங்கள், அதாவது சாதாரண ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கே, ஓப்பனாக பேசுகிறதுக்கே ஆட்கள்கிட்ட ஒரு தயக்கம் இருந்தது. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. இப்போ அதில் அந்த டைம்களில் பதிவு பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம்தான். அது ஒரு முக்கியமான விடயம். நீங்க சொன்ன இந்த விடயம், ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட விடயம் சார்ந்த குரல் பதிவுகளை நாங்கள் ஒவ்வொரு தனி மனிதருடைய அனுபவங்களை அதில் எடுக்கும் பொழுது யாருமே அந்த தைரியமாக முன் வர மாட்டார்கள் சொல்வதற்கு. அந்த சூழ்நிலை இப்பொழுதும் இருக்கிறது. என்ன சொன்னால், அந்த அரசியல் பின்புலங்கள் அந்த மாதிரியான பயம் இருக்கிறது. அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த காலத்தில் உங்களுக்கு அது மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கும் இல்லையா, அவ்வாறு குரல் பதிவுகளை எடுப்பது? நிறைய இடத்துல அது ஒரு இப்போ அப்போ இருந்த ஜேர்னலிசமே இப்போ இன்றைக்கு இருக்கிற மாதிரியான ஜேர்னலிசமான சூழல் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஜேர்னலிஸ்டாக வாரன்றது கிட்டத்தட்ட இப்போ இந்த போர் நடக்கிற காலகட்டத்தில், போர் நடக்கிற காலப்பகுதியில் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக வர்ற, இப்போ நான் ஜேர்னலிஸ்ட் துறைக்குள்ளே வரும்போது போர் நடந்த காலப்பகுதி தான் அது. அப்போ அந்த போர் நடந்த காலப்பகுதிக்குள்ளே நம்ம ஜேர்னலிஸ்டாக வர்றன்றது ஒரு விருப்பமான விஷயமாக இருக்காது. அண்ட் நீங்கள்
அது ஒரு 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 ஜாலியான விஷயமாகவும் செய்ய முடியாது. ஒரு ஒரு இட்ஸ் லைக் அது வந்து ஒரு போருக்குள்ளே நிற்கிற ஒரு போர் வீரனை போல இங்கே நம்ம வந்து பத்திரிகையாளர்களாக இயங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. இப்போ எனக்கு வந்து இன்ஸ்பயர்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நான் வந்து அந்த துறையோட ஆளே இல்லை. நான் வந்து மேத்ஸ் படிச்சுட்டு இன்ஜினியரிங் என்கிட்ட பண்ணணுன்ற அந்த மாதிரியான ஒரு அப்படி தான் நம்ம ஊரில் அப்படி தான் படிப்பாங்க. நமக்கு ஒன்று மேத்ஸோ பயோவோ இந்த மாதிரி ஏதோ ஓஎல் நல்ல ரிசல்ட் எடுத்தால் மேத்ஸோ பயோவோ கொஞ்சம் குறைவாக எடுத்தால் ஆர்ட்ஸோ காமர்ஸோ இப்படி தானே ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து மற்ற துறைகள் உங்களுக்கு ஒரு வைடான துறைகள் இருக்குன்றதை பற்றின ஒரு எந்த விதமான ஐடியாவும் உங்களோட ஸ்கூல் டைமில் இருக்காது. இப்போ எனக்கு வந்து சின்ன படிக்கிற காலத்தில் ஒரு சின்ன ஆர்வம் இருந்தது. நம்ம இப்போ லைப்ரரி மட்டக்களப்பு நூலகத்தில் போய் படிக்கிறது வாசிக்கிறது இதெல்லாம் இருந்தது. அதே மாதிரி இப்போ நான் அந்த நூலகத்தை யூஸ் பண்ணுற பழக்கம் இருந்தது எனக்கு. இப்போ மட்டக்களப்பு நூலகத்துக்கு போகிறது, மட்டக்களப்பு நூலகத்தில் பேப்பர் செக்ஷனில் போய் இப்போ இருக்கிற இந்த பில்டிங்கில் கீழே ஒரு பேப்பர் செக்ஷன் இருந்தது. இப்போ இருக்க சிறுவர் நூலகம், இப்போ சிறுவர் நூலகமாக இருக்குன்னா அதில் பேப்பர் செக்ஷன் இருந்தது. அந்த பேப்பர் செக்ஷனில் போய் பழைய தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய எல்லா மேகசின்களையும் வாசிக்கிறது அந்த பழக்கம் இருந்தது. அதே மாதிரி இப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கிட்ட இந்த சூர்யா பெண்கள் நிலையம் கொண்டு ஒரு பெண்கள் அமைப்பு இருந்தது. அவையோட லைப்ரரியில் வந்து போய் இப்போ இங்கே படிக்கலைன்னா அங்கே இங்கே சிலவில் பிஸியாக இருக்குன்னா, ஏன்னா புத்தகங்கள் குறைவாக தான் அந்த சஞ்சிகை எல்லாம் 1-2 சஞ்சிகை வரும், அது எல்லாம் பிஸியாக இருக்கும். இப்போ இதில் போனால் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே போயிருந்து சஞ்சிகைகளை அங்கே வரக்கூடிய பத்திரிகைகளை படிக்கிறது அப்படியான ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ அந்த டைமில் வந்து சிவராம் போன்ற ஆட்கள் இவையெல்லாம் வந்து அந்த பிபிசியிலலாம் கதை கேட்கல இந்த எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிக்கல எனக்கு வந்து ஒரு த்ரில்லான ஒரு ஆர்வம் இருந்தது. அது மேலே ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் நான் நினைக்கல நான் ஜேர்னலிஸ்டாக வரேன்ட்டு. இப்போ அப்படியே அந்த த்ரில்லிங்கில் இப்போ வாசிக்கிறது தான் நம்ம வந்து தினமரசு பத்திரிகை, அப்போ வந்து சரணிகர் பத்திரிகை இதெல்லாம் வாசிக்கிற அந்த பழக்கம் இருந்தது. இப்போ அதுகள் தான் பின்னால் வந்து எனக்கு இங்கே ஒரு தினக்கதிரன்று பத்திரிகை வந்தது. இப்போ அந்த பத்திரிகை நடத்துகிற அந்த இடங்களுக்கு போய் பார்க்குறது ஸ்கூல் படிக்கிற காலத்தில் அதுகள் வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தது. அப்போ பிறகு ஒரு கட்டத்தில் நான் கொழும்புக்கு போகும்போது அப்போ எனக்கு மீடியாவை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இப்போ திடீரென நான் போனது வந்து ரேடியோக்குள்ளே போடுறது தான். நான் பிறகு வந்து நம்ம பத்திரிகையில் வேலை செய்கிறது தான் ஒரு த்ரில்லான விஷயமா இருக்குன்னு நினச்சேன். ஸோ அதனால் பத்திரிகையில் போனேன். நீங்கள் உங்களுடைய இளம் வயதில் இந்த பத்திரிகை துறைக்குள் வந்தது வந்து அந்த போர் சூழ்நிலை இல்லையா? நீங்கள் அதாவது ஒரு பத்திரிகை துறையில் இருக்கும் அந்த முக்கியமான மிகப்பெரிய சவாலை அனுபவிக்கிற ஒரு காலத்தில் பணியாற்றி இருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு இந்த ஊடக தர்மம் என்பது நன்றாக தெரிந்திருக்கும். ஊடக தர்மத்தை கடைபிடித்து இருந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது இந்த ஊடக தர்மம் என்றது அதிகமான இடங்களில் மீறப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் இப்பொழுது இந்தியாவில் வசித்து வருகிறீர்கள் இல்லையா? இப்போ இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலுள்ள இந்த ஊடகத்துறையை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்திய ஊடகங்களை பொறுத்தவரையில் இந்த ஊடக தர்மத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு இந்தியாவில் இங்க வந்து இந்தியாவோடு ஒப்பிடும் பொழுது ஒப்பீட்டளவில் கடைபிடிக்கிறார்கள். என்னன்னு சொல்ல முற்றுமுழுதாக இங்கு ஊடக தர்மம் இல்லைன்னு நாங்கள் சொல்லிவிட முடியாது. என்னன்னு சொல்ல அது ஊடகத்தில் வந்து அதிக நாட்டம் உள்ளது ஒரு காரணமாக சொல்லலாம். அல்லது அந்த ஊடக தர்மத்தை மீறும் பொழுது சட்டம் எங்களுக்கு எதிராக பாயும் என்ற ஒரு பயமும் இருக்கிறது. அதையும் நாங்கள் சொல்ல. ஆனால் இந்தியாவில் அது இல்லை. பொதுவாக நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தோம் என்று சொன்னால் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை நான் இங்கே இருக்குன்னு சொல்கிறது நல்ல விஷயம் நினைக்கிறேன். ஆனால் எல்லா இடமுமே ஊடக சட்டங்கள்ன்றது ஊடக நெறிமுறைகள் சட்டங்கள்ன்றது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்களுடைய வரவுல வந்து இப்போ நம்ம இப்போ உதாரணமாக இப்போ நாங்கள் இப்போ ஜேர்னலிஸ்டாக இருக்கல ஜேர்னலிஸ்ட் எதிக்ஸ்லாம் இருக்கும், கோட் ஆஃப் எத்திக்ஸ்லாம் இருக்கும். இப்போ நான் ஜேர்னலிஸ்ட் ஆனோன்னா எங்கள்கிட்ட மீடியா ஆஃபீஸில் எனக்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் ஒரு சின்ன ஒரு நோட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அது எல்லா பத்திரிகையாளரும் தங்களுடைய பர்ஸில் வச்சுருக்கிற வேண்டிய ஒரு விஷயம் கோட் ஆஃப் எத்திக்ஸ்ன்றது. எனக்கு தெரிஞ்சு இப்போவும் என்கிட்ட இருக்கலாம்னு நினைக்கிறது அந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ். ஸோ ஏன்டா நான் நினைக்கிறேன் ஒன்ஸ் எ ஜேர்னலிஸ்ட் ஆல்வேஸ் எ ஜேர்னலிஸ்ட். ஒரு தடவை பத்திரிகையாளர் ஆகிட்டான்னா அப்புறம் முன்னாள் பத்திரிகையாளர்னாலாம் ஆக முடியாது. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட
அது ஒரு 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 ஜேர்னலிஸ்டிக் பிரெயின்னு சொல்லுவாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் பிரெயின் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்குற இடத்துல இப்போ எங்களுக்கு ஆரம்பகால பயிற்சியிலலாம் வந்து சும்மா போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்துட்டு வந்து நியூஸ் எதாவது இருக்கானா நியூஸ் இல்லைன்னு சொல்லுவோம் நாங்கள். ஆனால் இப்போ அப்புறம் அங்கே எங்களுக்கு சீனியராக இருந்த ஆக்கள் வந்து சொல்லுவாங்க, நீ அங்கே போனால் அந்த இடத்துல இது ஒன்று இருந்தது, இதை போய் பார்த்தியான்னா அதை பார்க்க மறந்துருப்போம். அதை போய் பார்த்துட்டு அதை போய் பார்த்தா அப்போ அதுலேருந்து ஒரு பிடிச்சி போனால் ஒரு நியூஸ் வரும். அப்போ அப்படித்தான் எங்களுக்கு வந்து அந்த கற்றல் நடந்தது ப்ராக்டிக்கலாக. அப்போ ஒரு சாதாரணமாக ஒருத்தன் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் அல்ல ஒரு தெருவில் போகும்போது சாதாரணமான ஒருத்தன் பார்க்குறதுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் தெருவில் போகும்போது அல்லது ஒரு விஷயத்தை அவன் பார்க்குறதுக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டால் அந்த வித்தியாசம் யாருக்கு தெரியுதோ அவன் தான் ஜேர்னலிஸ்ட். அப்போ பிரச்சனை என்னென்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நியூஸ் எல்லாம் ஒன்றும் இல்லையப்பாண்டு. நியூஸ் எல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வந்து நியூஸ் அப்படி கிடைக்காது. நியூஸை வந்து நீங்கள் தேடணும். அதாவது நியூஸை உங்களோட பார்வையில் தான் அந்த நியூஸாக இல்லையான்றது தெரியும். ஸோ அந்த பேசிக் குவாலிட்டி இருக்குது தானே. இந்த குவாலிட்டியெல்லாம் இப்போ இருக்கான்ற கேள்வி இருக்கு. அப்போ அந்த நியூஸை வெறும் பரபரப்புக்காக மட்டுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னால் நீங்கள் இந்த ஊடக தர்மம் ஊடக இது எல்லாம் இயல்பாக நடந்துட்டு போகும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் லைக் சோசியல் மீடியாவில் மட்டும் சும்மா ஒரு ஒரு வெறும் விளம்பரத்துக்காக ஒரு பரபரப்புக்காக போடுற வகையில் நம்ம ஜேர்னலிஸ்டோ அல்லது ஊடகம் உண்டோ நம்ம கருத்தில் கொள்ள முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் இருக்கிற அந்த ஜேர்னலிஸ்டிக் நாலேஜ் இருக்கிற ஒரு ஆள் தான் ஜேர்னலிஸ்ட்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்னு ஒரு ஆள் சொல்லுவோம், ஒரு ஆள் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லுவோம், இன்னொரு வெறும் நியூஸ் ஸ்ட்ரிங்கர்னு சொல்லுவோம். வெறும் நியூஸ் மட்டும் கொடுத்து கொண்டிருப்பார். அந்த நியூஸ் ஸ்ட்ரிங்கர் நாங்கள் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறேன் இல்லை. அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் பாரம்பரியமான ஜேர்னலிஸ்ட் டேர்ம்ஸ் பற்றி சொல்கிறேன். பாரம்பரியமான ஜேர்னலிஸ்ட் டேர்ம்ஸில் அப்படி சொல்கிறேன் இல்லை. அப்போ அதுக்குள்ள வித்தியாசம் இருக்குது. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றவர் வந்து இந்த குவாலிட்டிஸோடு இருக்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிறார். என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொன்னது போன்று நீங்கள் சொன்னீங்க ஒரு ஆவணப்படத்தை தயாரிக்கும் முன்னதாக சொன்னீங்க, தயாரித்து அதை அந்த எடிட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு போவதே ஒரு மிகப்பெரிய சவால் என்று போகுது. அந்த மாதிரி தான் செய்தியும் வந்து நாங்கள் ஒரு செய்தியை வந்து எடுக்கும் பொழுது எடுத்து அதை வந்து மக்களுக்கு எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரைமுறை இருக்கிற ஒரு எத்திக்ஸ் இருக்கு. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் உடனே நேரலை, எல்லோருடைய கையிலும் கைபேசி இருக்கிற உடனே என்ன சமூகமாக இருந்தாலும் அதை நேரலையில் காட்டுகிறார்கள். இது வந்து அந்த சமூகத்தில் ஒரு பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லையா மக்கள் மத்தியில். இதை வந்து ஒரு ஊடகவியலாளராக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இந்த நிலையை? எனக்கு இது கேள்வி ஒரு விஷயத்தை, அதாவது இந்த ஒரு சம்பவம் நடக்கும் ஒரு விபத்து என்று வைத்துக் கொள்வோம், நேரலையாக காட்டுற இந்த விடயத்தை வந்து ஒரு ஊடகவியலாளராக அதில் இருக்கு. நீங்க சூழலோட ஜதார்த்தம் தான் இன்றைக்கு வந்து நேரலையாக காட்டக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் உருவாயிட்டு. இப்போ நீங்க நேரடியாக காட்டலைன்னு சொன்னா சாதாரணமாக ஒருத்தர் லைவ் போட்டு போயிடுவானது. ஆனா சாதாரணமாக ஒருத்தன் லைவ் போடுறதுக்கும் ஒரு மீடியா அந்த லைவ் போடுறதுக்கும் முடியாது வித்தியாசம் இருக்குது. அதுதான் நான் அந்த ஜேர்னலிஸ்ட் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். சாதாரணமாக ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு இப்போ ஏன்டா இப்போ இன்றைக்கு இருக்க சூழலில் எல்லாரும் கையிலையும் ஃபோன் இருக்குது, ஃபோன் எல்லாத்துலேயும் கேமரா இருக்குது, எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ எல்லாரும் இன்றைக்கு ஜேர்னலிஸ்டாக மாற முடியும். ஆனால் நான் சொல்கிறதுன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுக்கும் மற்ற டிஃப்ரென்ஸை நீங்கள் விளங்கிக்கணும்னா தான் எல்லாரும் ஜேர்னலிஸ்டாக மாற முடியாது. இப்போ உதாரணமாக வந்து இன்றைக்கு 2000 வரைக்கும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்குதானே, அதோட மொத்த எண்ணிக்கையை இன்றைக்கு ஒரு அரை நாளில் எடுத்துறாங்கன்றாங்க. ஏன்னா ஒரு அரை நாளில் அவ்வளோ புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அப்ப ஏன் ஒரு புகைப்பட போட்டோகிராஃபர் என்ற ஆள் இருக்கார். அப்ப அந்த டிஃபரன்ஸ் இருக்குதானே, எல்லாரும் தான் போட்டோ எடுக்கிறான். ஆனா வந்து ஒரு போட்டோகிராஃபர் எடுக்கிற போட்டோ இருக்கிற பவர்ஃபுல்லான விஷயம், அது ஒரு கன்வே பண்ற விஷயம் வேறையா இருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாரும் லைவ் பண்றாங்க. நான் நினைச்சாலும் லைவ் பண்ணலாம், நீங்க நினைச்சாலும் லைவ் பண்ணலாம், யார் வேணாலும் லைவ் பண்ணிடலாம். ஆனா ஒரு மீடியா லைவ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ மீடியாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவர் எல்லாத்தையும் அது ஒரு ஆக்சிடென்ட்டோ என்னத்தையோ அப்படியே போடுறது இல்லை. அவருக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவருக்கு எத்திக்ஸ் இருக்கு. எதை போடணும், எதை போடக்கூடாது, எதை போட்டால் ஆடியன்ஸுக்கு என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணணும், ஆடியன்ஸோட சைக்காலஜி என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைவ் போடுறத ஒருத்தர் தடுத்துட்டு போகலாம். அவனோட மீடியாவில் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. இப்போ நம்ம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேலை செய்ய வேண்டியிருக்கு. இப்போ இதுதான் அந்த 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 டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அதுக்காக நாங்கள் லைவே போடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா லைவ் நீங்கள் போடலைன்னா மற்றவன் லைனுக்கு லைவ் போடணும் அதுதான் பார்ப்பான்.
அப்போ லைவ் போடணும், ஆனால் அது எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டியோட போடுறோம்ன்றது இருக்குல்ல. அதுதான் நம்ம ஒவ்வொரு மீடியாவும் ஒரு கோட் ஆஃப் எதிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து நிறைய தொலைக்காட்சிகள், இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, இந்த தொலைக்காட்சிகள் உருவாக்கத்தில் நான் கிரியேட்டிவ் கன்சல்டனாக வேலை செஞ்சேன். அப்போ அந்த உருவாக்கத்திலேயே நாங்கள் என்ன அந்த டெலிவிஷனை டிசைன் பண்ணும்போது ஒரு டெலிவிஷனோட விஷன் என்ன, அப்புறம் டெலிவிஷனுக்கு கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்ன, ஒவ்வொரு மீடியாவுக்கும் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அமைவாக புதிய தலைமுறை ஆரம்ப காலங்களில் நாங்கள் அந்த இது பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த விபத்துக்கள் செய்திகளை வந்து செய்தியை மட்டும்தான் போடுறது, விபத்துக்களை டீட்டெயில் பண்ணுறதில்ல. இன்னொரு பாலிசியாக வச்சிருந்தது. இப்போ மற்றது சமய நிகழ்ச்சிகளை அப்படி போடுறதில்ல. இதெல்லாம் பாலிசியாக வச்சிருந்த ஒரு பாலிசியை டிசைன் பண்ணாங்க. அந்த பாலிசிக்குள்ள ஒர்க் பண்ணாங்க. பிற்காலத்தில் அதெல்லாம் போட வலிக்கிட்டாங்க. பட் நான் சொல்றது அப்படி அப்போ ஒரு மீடியாவுக்கு ஒரு எத்திக்ஸ் ஒன்று நாங்கள் பேஸ் பண்ணி பண்ண வேண்டியிருக்கு. அதாவது இந்த காலம் மாற மாற இந்த எத்திக்ஸ் என்ற அந்த விடயம் வந்து மீறப்பட்டு கொண்டு வருகிறது. அப்படி கால மாற்றத்துக்கு ஏற்ற வகையில நம்ம மீடியாவை நடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. ஆனா அதுக்கு அதை வந்து நம்மளோட ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸுக்குள்ள இருந்து தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. நம்மளுக்கு பேசிக் எத்திக்ஸ் தேவைப்படுது நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இடப்பட்ட காலத்தில் இப்போ நிறைய குழப்பம் எல்லாம் வந்தனால இப்போ நீங்கள் அதை நோக்கி தான் அரைவ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஊடகம் வந்து அதை நோக்கி தான் செல்ல வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டமாக வந்து நீங்கள் இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் எல்லாம் வேலை செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்? அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையை மீடியாக்களை உருவாக்கிறோம். அரசாங்க சட்டங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலைமையை மீடியாக்கள் உருவாக்கிறோம். நான் நினைக்கிறேன் பெரும்பாலான அரசுகள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கு, தனிநபர் மீடியாக்களா மாறுறதை வந்து அரசாங்கங்கள் தடை செய்ய போகும் கொஞ்ச நாளா. அப்போ மீடியாக்கள் அந்த எதிக்ஸுக்குள்ள வேலை செய்ய வேண்டிய தேவை வரும். இப்போ ஒரு ஓப்பனாக இருக்கிறத நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? சட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அதே போன்று நீங்கள் இந்த இலங்கையிலும் ஊடகத்துறைக்குள் பணியாற்றி இருக்கிறீர்கள், இந்தியாவிலும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். இந்த இலங்கையில் இருக்கும் இந்த ஊடகம் மீதான அடக்குமுறைகளுக்கும் இந்தியாவில் ஊடகங்கள் செயற்படும் விதத்திற்கும் இடையில் வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? அங்கு சுதந்திரமாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. எல்லா நாடுகள்லையுமே ஊடகங்கள் செயற்படுகிற போது ஊடகங்களுக்கான நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது இலங்கையில் இருக்கும் அளவிற்கு அதிகமாக இந்தியாவிலும் இருக்கிறதா? அப்படி ஒப்பிட முடியாது. அந்தந்த நாடுகளுக்கு சூழலுக்கு ஏற்ற வகையில ஊடக அடக்குற முறைகள், ஊடகங்களுக்கான நெருக்கடிகள் இருந்துட்டு தான் இருக்கும். இப்பொழுது நீங்கள் மாமனிதர் சிவராம் அவர்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அவரோடு பணியாற்றிய அனுபவத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சிவராமன் ஒரு இன்ஸ்பயராக எனக்கு இருந்தார். சின்ன வயசுலேருந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம மட்டக்களப்புன்றதுனால இவர் தான் அந்த பிபிசியில் கலைக்கிறாள் அந்த மாதிரி ஒரு சின்ன இன்ஸ்பயர் இருந்தது. பிறகு வந்து நான் தினக்குறளில் இருக்கும்போது நார்த் ஈஸ்டர்ன் ஹெரால்டுன்ற ஒரு ஆங்கில பத்திரிகை அவங்க ஆரம்பிக்கும் போது அவர் என்ன அந்த பத்திரிகையில் வந்து வேலை செய்ய சொன்னார். எனக்கு அது ஒரு அந்த மாதிரி லெஜெண்டரியான ஒரு ஆட்களோட சேர்ந்து வேலை செய்கிறது எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஒரு ஆங்கில பத்திரிகையில் வேலை செய்கிறது எனக்கு ஆர்வமாக இருந்தது. அதில் நான் அன்னைக்கு நான் அவரோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கு வரைக்கும் வந்து அது பெரிய பேக்கப்பாக இன்றைக்கு நம்ம நிறைய டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கோ ஃபீச்சர் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வேலை செய்கிறக்கோ அது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் சிவராமோட போய் நார்த் ஈஸ்ட் நகரில் வேலை செய்தான். ஸோ நிறைய இடங்களுக்கு வன்னிக்குள்ளே இங்கெல்லாம் அந்த பகுதிகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு கேமரா மட்டும் வச்சுட்டு ஒரு சின்ன கைப்பையோட மோட்டர் பைக்கெல்லாம் சுற்றி தெரிஞ்சு எல்லாம் இருக்கோம். அதை வந்து நான் சின்ன படியும் தானே. அப்போ போகிறேன் ஷர்ட்டெல்லாம் தேவையில்லடா, அந்த ஷர்ட்டை துவச்சி காய போட்டு ஒரு அடுத்த ஊருக்கு போகலான்டா, அந்த மாதிரியான ஒரு தேசாந்திரித்தனமான ஒரு கம்ஃபர்ட் ஜேர்னலிசம் இல்லாமல் ஒரு ட்ராவல் ஜேர்னலிசமான ஒரு ஒன்றை வந்து சிவராமன்ட்ட தான் நான் படித்தேன். இப்போ ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம போய் ஒரு பத்திரிகைக்குள்ளே முடங்கி போய் ஒரு ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படி இல்லாமல் களத்தில் நின்று வேலை செய்ய, களத்துக்கு போய் அந்த விஷயங்களை கொண்டு வர்றன்ற விஷயம் வந்து சிவராமன்ட்ட படித்தேன். அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு துணையாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்குமே அது ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இப்போ நான் இலங்கைக்கு வந்தால் நான் வந்து போயிட்டு ஒரு இடத்துல போய் இருக்கிறதோ அப்படி இல்லை. நான் வந்து மட்டக்களப்பு வந்தேன்னா மட்டக்களப்புல சுற்றுறது, இந்த ஊர் சுற்றுறன்ற விஷயம் இருக்குது. இன்றைக்கு இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. இந்த காலப்பகுதியில் நான் வந்து இலங்கையில் சுத்தாத இடங்களே இல்லைன்ற அளவுக்கு சுற்றிட்டு இருக்கேன். அதுவும் வெவ்வேறு காலப்பகுதியில் இப்போ நிறைய விஷயங்களை விஷுவலாக பதிவு செய்கிறேன். இப்போ மட்டக்களப்பு 2010ஆம் ஆண்டு மட்டக்களப்பு எப்படி இருந்தாலும் என்னோட வீடியோ இருக்குது.
நான் அதை பதிவு செய்கிறேன். இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் ஒரு வகையில் சிவராமுடைய இன்ஸ்பயர். அந்த களத்தில் இறங்கி வேலை செய்யணும், ஊருக்கூடாக சுற்றணும், ஒரு இடத்துல இருக்கிறேன்ல. இப்போ சிவராமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மட்ட கிளப்பில் இருப்பார், நாளைக்கு டக்குன்னு படிக்கிறது ஜாழ்ப்பாணம் போயிடுவார். ஒரு கட்டுரை ஜாழ்ப்பாணத்துலேருந்து ஏதோ ஒரு ரூம்லேருந்து டைப் பண்ணி கொண்டிருப்பார். அதை முடிச்சுட்டு பின்னேறும் எடுத்து அன்றைக்கி படிக்கிட்டு போயிடுவார். அப்படி பயணப்பட்டு கொண்டே இருக்கிற ஒன்று இருக்குல்ல, அது ஒரு இன்ஸ்பயரான விஷயம் தான். அது இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் எங்கே இருந்தாலும் இருக்கிற இடத்துல பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது, எல்லா ஊர்களுக்கும் போகிறது. இப்போ நம்ம இப்போ எனக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற விஷயங்களும் தெரியும், மட்டக்களப்பில் இருக்கிற விஷயங்களும் தெரியும். அங்கேயும் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன், இங்கேயும் டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன். ஸோ கொழும்புலையும் போகிறேன், திடீர்னு சிங்கள பகுதிகளுக்குள்ளேயும் போய் அவங்களோட விஷயங்களை இது பண்ணுறேன். அப்படி அதெல்லாம் அங்கேருந்து அவருடைய தாக்கம் தான் நினைக்கிறது அடிப்படை. அதே பண்ண இந்த அன்றைய நாட்களில் இருந்த நீங்கள் சொன்ன சிவராம் போன்ற ஊடகவியலாளர் இருக்கிறாங்க, அவர்களுடைய பெயர் வந்து இந்த ஒரு ஒரு நாட்டின் வரலாற்றில் வந்து பேசப்படுகிற பெயர்கள். என்னன்னு சொன்னால் அவர்கள் அவ்வளவு ஒரு பாரிய சேவை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்கள் வந்து பேசப்படுவதில்லை. அதற்கு காரணம் அந்த களத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய தேவைப்பாடு இப்போது ஊடகவியலாளர்களுக்கு இல்லையா, அல்லது இப்பொழுது இருக்கும் ஊடகவியலாளர்கள் அதை விரும்புவதில்லையா? இதை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? எனக்கு தெரியல அதை பற்றி. நான் வந்து இப்போ இருக்கிற இலங்கையில் இருக்கிற இப்போ இருக்கிற ஊடகவியலாளரோடு சேர்ந்து வேலை செய்யலை. அதனால் நான் அதை பற்றி கமெண்ட் அடிக்க இயலாது, அதை பற்றி ஒன்றும் சொல்ல இயலாது. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் களத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. ஊடகவியலாளர்ன்றது களத்தில் இறங்கி வேலை செஞ்சால் தான் ஊடகவியலாளர். ஜேர்னலிஸ்ட் வந்து ஸ்பாட்டுக்கு போகலைன்னா ஜேர்னலிஸ்ட் வந்து ஓவர் த ஃபோனில் வேலை செய்யலாது. ஜேர்னலிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும், உங்களுக்கு களம் தெரியணும். ஏன்னா நீங்கள் தான் யூ ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் ஃப்ரம் த சொசைட்டி. ஸோ நீங்கள் மக்களுடைய பிரதிநிதிகளாக தான் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியும் இல்லையா? அப்போ மக்களுடைய பிரதிநிதி மக்களை சந்திக்காம அப்படி அரசியல்வாதிமாக இருக்க முடியாதுல்ல. மக்களை சந்திக்காமல் அரசியல்வாதி இருக்கிறான்னு கூட சொல்கிறோம். தேர்தலுக்கு மட்டும் போய் ஓட்டு மட்டும் வாங்குறாங்க, ஆனால் மக்கள் சந்திக்கிறாங்க. ஊடகவியலாளர் அப்படி இருக்கலானே. ஊடகவியலாளர் மக்களை சந்தித்தா தான் மக்களின் பிரதிநிதியாக ஊடகவியலாளர் இருக்க முடியும். மக்களோட வாய்ஸ் தானே, மக்களின் குரலாக ஊடகவியலாளர் ஒலிக்கணும்னா ஊடகவியலாளர் நேராக போய் மக்களை சந்திக்கணும், களத்தில் போய் நிற்கணும், களத்தில் போய் பிரச்சனைகளை பார்க்கணும். அப்போ தான் அவர் அனலைஸ் பண்ண முடியும் என்ன பிரச்சனை நடக்குது. நீங்கள் ஊருக்கே போகாமல் நீங்கள் எப்படி அப்போ தான் இருக்கு என்ன வரலாறுன்னு தெரியும். ஊரில் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த வரலாறுகள் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு ஊடகவியலாளர் இருக்க முடியும். நீங்கள் அரசியல்வாதியோட அல்ல அதிகாரிகளுடைய பேட்டிகளை மட்டும் எடுத்துட்டோ அல்லது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு மட்டுமே போய் ஒரு ஊடகவியலாளர் இருக்க முடியும், ஜேர்னலிஸ்டாக இருக்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கலாம். ஸோ அப்போ அன்றைக்கு தான் களத்தில் இருக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, இன்றைய களத்தில் இருக்க வேண்டிய தேவை இல்லைன்னு நீங்கள் சொல்லிடாது. எல்லா காலத்துலையும் ஊடகவியலாளர் களத்தில் இருக்க வேண்டிய தேவை இருக்குது. எல்லா காலத்துலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. அன்றைக்கு சண்டை நடந்துட்டு இருந்துச்சு, இன்னைக்கு சண்டை இல்லை, மற்றபடி பிரச்சனைகள் ஒன்று தான். இப்போ நீங்கள் மட்ட கிளப்பில் நீங்கள் அம்பாறைக்கு போனீங்கன்னா, இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ஒரு ஊடகத்தில் பாரம்பரியம் மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பௌத்த விகாரையை ஜனாதிபதி திறந்து வைத்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்போ இந்த கேள்வி என்னன்னா, அந்த மொத்த நியூஸை படித்தேன் நான். அந்த பௌத்த விகாரையினுடைய வரலாற்று பாரம்பரியம் என்ன என்றது ஊரது சொல்லலை. பாரம்பரியம் மிக்க வேண்டாம், அந்த பௌத்த விகாரையின் பாரம்பரியம் என்னன்னு சொல்லலை. இந்த வார்த்தையில் இருக்கு, வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரியம் மிக்க விகாரையை ஜனாதிபதி வந்து வைத்தாருன்னு இருக்கு. அப்ப எனக்கு என்ன தேவை? நான் ஒரு வாசகனா நான் என்ன தேவை? அப்ப அந்த வரலாற்று சிறப்பு என்னன்றது தெரியணும். நீங்க சும்மா சொல்ல வரலாற்று சிறப்பு மிக்க, என்ன வரலாற்று சிறப்பு, என்ன பாரம்பரியம், ஏன் ஜனாதிபதி திறந்து வச்சார்? நம்ம பேசிக் ஆஃப் நியூஸ் இல்லையா? நியூஸ்ன்றா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே, மீனிங் ஆஃப் நியூஸ். அப்ப அப்படித்தானே இருக்கு. அப்ப நீங்க அதோட வரலாறை பார்த்தீங்கன்னா, அந்த விகாரம் இருந்த இடத்துல ஆதி தமிழ் குடிகள் இருந்த இடம் அது. அதுல கோயில் இருந்திருக்கு. அந்த கோயிலை தொல்லியல் திணைக்களம் அந்த கோயிலுக்குள்ள போகணும்னு சொல்லியிருக்கு, தடை செஞ்சுட்டு. ஆனா ஒரு தமிழ் ஊடகத்துல இந்த நியூஸ் வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரியமான ஒரு விகாரையை ஜனாதிபதி திறந்து வைத்தாங்க. அப்ப அந்த வரலாற்று சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வரலாற்று சிறப்புல ஒரு பெரும் தமிழ் மக்கள் பகுதி வந்து அந்த இடத்துக்கே போக முடியாம, அவருடைய நல்லது அவங்க காலகாலமா சேனப்பயிர் செய்த இடங்கள்ல பயிர் செய்ய முடியாம, அவங்களுக்கு அங்க கோயில்கள் இருந்திருக்கு, கோயில்களை வழிபாட்டு நடத்தியிருக்காங்க. அந்த வழிபாட்டு நடத்தின காட்டுக்குள்ள இருந்த வழிபாட்டு நடந்த கோயில்கள் அந்த கோயிலுக்கு போக முடியாம தொல்லியல் திணைக்களம் அந்த இடத்தை வந்து போகக்கூடாதுன்னு தடை செய்யிருக்கு.
அப்படி தடை செய்யப்பட்ட இடத்துல ஒரு பௌத்த கோயில் அது வரலாற்று சிறப்பு மிக்கண்டு நோட்டீஸ் பண்ணப்பட்டு அது 2000 வருஷமா பௌத்தம் தான் அங்கே இருந்தேன்னு சொல்லி நோட்டீஸ் பண்ணப்பட்டு அங்கே ஒரு பௌத்த விகாரம் கட்டப்பட்டிருக்கு. அதுதான் நியூஸ். ஆனா அப்ப இப்ப இப்ப நீங்க களத்துக்கு போயிருந்தா உங்களோட நியூஸ் எதுவா இருக்கும்? இந்த நான் சொன்ன 2வது தான் நியூஸா இருக்கும். அங்க தமிழ் மக்கள் போக முடியாம போனதுன்றதும் அங்க ஒரு என்ன இந்த கோயில் இருக்குன்றதும் அந்த இடத்துல வந்து ஒரு விகாரம் கட்டப்பட்டிருக்குன்றதும் நான் நியூஸா இருந்திருக்கும். ஆனா நீங்க வெறும் வார்த்தையில வந்து வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரியம் மிக்க ஒரு சுரந்து வச்சாருன்னு முடிச்சிட்டீங்க. நீங்க என்ன சொல்றது, நான் சொல்றது அந்த நான் படிச்ச அந்த ஊடகத்துல இருந்து நியூஸ் வச்சுதான் சொல்றேன். இப்ப நான் என்னடா இதுலயே பிரச்சனையா இருக்கு என்று நான் தேடி போனா தான் எனக்கு இந்த தகவல் எல்லாம் கிடைக்குது. விளங்குதா உங்களுக்கு? அந்த விடயத்தை தான் நான் கேட்டேன். நீங்க சொல்ற மாதிரி பொதுவாகவே ஒரு மதம் சார்ந்த ஒரு விடயத்தை சொல்லும்போது வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரியம் மிக்க அது எல்லாரும் வந்து சொல்ற ஒரு விடயம். ஆனா அந்த வரலாறு என்ன என்பதை சொல்றது இல்லை. அந்த அந்த ஒரு விடயம் வந்து இப்போது இருக்கும் ஊடகத்துறையில் இருக்கும் ஒரு குறைபாடாக இருக்கிறது. அதைத்தான் நீங்க என்ன மாதிரி அதுதான் தேரல்னு சொல்றேன். இப்ப நான் இப்ப அதுதான் ஒரு சொல்லிட்டேன். இப்ப என்னன்னா நீங்க அந்த களத்துக்கு போனீங்கன்னா அந்த வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க எழுதுறீங்க. அதான் நீங்க வரலாற்று சிறப்பை யாரு சொல்றது? நான் ஒரு சாதாரண வாசகன். நான் சொல்றேன், நான் சாதாரண வாசகன். நான் நியூஸ் படிக்கிறேன். எனக்கு வரலாற்று சிறப்பு மிக்க பாரம்பரியம் இருக்கு. இது எனக்கு தேவையில்லையே இந்த இன்ஃபர்மேஷன். அப்ப எனக்கு நான் எதுக்காக நியூஸை படிக்கிறேன்? அது என்ன வரலாற்று சிறப்பு, அது என்ன பாரம்பரியம் என்றதைத்தானே நான் நியூஸ்ல படிக்கணும். இப்ப நம்ம என்ன சொல்றோம், நியூஸ் இந்த வார்த்தைகள் தான் பிரச்சனையா இருக்கு. நம்ம எல்லா வார்த்தையும் அப்படிதான் யோசிச்சோம். அரசியல் தமிழ் தேசியம் அது இது எல்லாம் இப்படிலாம் பேசிட்டு சுய நிர்ணயம் இப்படிலாம் பேசுறோம் இல்லையா? இதெல்லாம் என்னன்னு நமக்கு ஒரு இடத்துலயுமே சொல்லப்படுறது இல்லை. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், இந்த வார்த்தைகளுக்கு பின்ன இதுதான். அப்ப நீங்க ஒரு இடத்துல போய் அந்த ஊருக்கு போனதான் நியூஸ் தெரியும்ன்ற. அம்பாறை மாவட்டத்தில் 2 விகாரம் திறந்துக்கப்பட்டிருக்கு கடந்த 1 மாசத்துல. அதுல என்ன அந்த விகாரையோட அந்த வரலாறு என்ன, அந்த வரலாறு எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது? இப்ப அந்த விகாரில் ஒரு விகாரைக்கு போனீங்க பாத்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு அந்த விகாரையோட கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்துல கல்லோயா திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. கல்லோயா திட்டத்துல சிங்கள குடியேற்றம் நிகழ்ந்திருக்கு. அப்ப இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணப்படவே இல்லையே. ஜனாதிபதி வந்து 2 விகாரையை திறந்து வச்சிருக்காரு. அப்ப இந்த 2 விகாரைக்கு பின்னால இப்படி இருக்கு கல்லோயா திட்டம். விகாரை யார் கட்டி இருக்கிறது அந்த நியூஸ் கூட விகாரை யாரை கட்டியிருக்குன்னா விகாரையை ராணுவம் கட்டியிருக்கு. இதுதானே செய்தி. இந்த மாதிரி ஒரு செய்தியை இங்க இருக்க அரசியல்வாதிகளும் பேசல, ஊடகங்களும் பேசல. எப்ப ஏன் பேசலன்னா யாருக்குமே அதை பத்தின தேடல் இல்லை. அப்ப ஊடகவியலால் நீங்க சொன்ன அன்றைக்கு உங்களுக்கு அன்றைக்கு களத்துல இறங்கி வேலை செய்ய வேண்டிய தேவை இருந்துச்சு. இன்றைக்கு தேவையில்லை. எல்லா காலத்திலையும் ஊடகவியலோட வேலை களத்துல இறங்கி வேலை செய்யறதான். ஆனா இன்றைக்கு அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நான் செய்யணும்ன்றதான் இந்த கோரிக்கையா இருக்கு. இப்ப நான் குறை சொல்றதுக்காக சொல்லல. இப்ப நான் சாதாரணமான ஒரு பாமரன். நான் இந்தியாவில வந்து ஒரு நியூஸை படித்தேன். இந்த நியூஸ்ல எனக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை. நான் என்னடா அந்த இன்ஃபர்மேஷன் நான் வேற தெரிஞ்ச இடங்கள் தேடினேன், நான் போய் பார்த்தேன். அப்ப எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஊடகத்துறையில் அது இப்பொழுது இருக்கும் ஒரு பாரிய குறைபாடாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொல்லும் அந்த விடயத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் சொன்னால் குறை சொல்லலையா? ஊடக குறை சொல்லல, பட் இதெல்லாம் செய்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உங்களுடைய கருத்து. இதை நீங்கள் குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு கருத்து, உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அதே போன்று நாங்கள் ஊடகத்துறையை தாண்டி சினிமா துறை என்று பார்த்தால் இலங்கையில் கூட இந்த குறுந்திரைப்படங்கள் தயாரிக்கிறார்கள், ஆவணப்படங்களும் கூட தயாரிக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இலங்கையில் உள்ள அந்த திரைப்படத்துறை எவ்வாறு இருக்கிறது உங்களுடைய பார்வை? இல்லை, அப்போ அது வந்து நீங்கள் இலங்கையோட திரைப்படத்துறையில் நிறைய பேர் படம் பண்ணுறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறாங்க, ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாங்க, தனிப்பாடல்களை இசைக்கிறாங்க, மியூசிக் குழுக்கள் வருது தமிழ் சூழலில். இப்போ இப்படி எல்லாம் வர்றது வந்து உண்மையில வந்து ஒரு பெரிய மிக முக்கியமான ஆரோக்கியமான சூழல் தான். அதுக்கு ஒரு காலம் எடுக்கும். படிப்படியாக முன்னேறி அவங்க ஒரு நல்ல திரைப்படங்களை இன்னும் கொண்டு வர்றதுக்கு ஒரு காலம் எடுக்கும். அது வந்து தொடர்ச்சி ஏற்பாடுகள் மூலமாக நடக்கும். ஸோ எனக்கு ஆரோக்கியமாக தான் பார்க்குறேன். முயற்சி பண்ணும்போது தான் அடுத்தடுத்துக்கு போக முடியல. ஆரம்பத்திலேயே இப்போ ஒரு குழந்தை தவழும் போதே நம்ம வந்து நடனமாடணும்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? ஸோ குழந்தை தவண்டு நடக்க தொடங்கி அதுக்கு பிறகு தான் நடனமாடும். ஸோ அப்போ அந்த காலத்தை நம்ம கொடுக்கணும். அது வரும்னு நான் நினைக்கிறேன். ஆரம்ப நாட்கள் பண்ணுறாங்க, வரும்.
இது இப்ப இலங்கையில இங்க இருக்கும் இந்த குறுந்திரைப்படங்கள், இந்த ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் இளைஞர்கள் கூட இந்த குறுந்திரைப்படங்கள் தயாரிக்கிறார்கள். நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதை அவர்கள் கொடுக்கும் விதம் கூட அவர்களுடைய பாணியில் அதை செய்கிறார்கள். இது ஒரு அட்வைஸ் மாதிரி அல்லாது, உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள். இன்னும் இதை செய்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னேற்றத்தை காணலாம் என்று. நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? எதை சொல்லுவீர்கள்? இல்லை அப்படி இல்லை. இப்போ அவங்க அவங்க எல்லாருமே இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எப்படி படம் எடுக்கிறது இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு இப்போ இணையம் இருக்குது, ஒரு யூடியூப்லேயே வந்து எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது, எப்படி படம் எடுக்கிறது, எல்லா விஷயங்களுமே இருக்குது. நம்ம என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ ஹவு டு மேக் ஃபில்ம்ன்றது இன்றைக்கு வந்து ஈஸியாக இருக்குது. பட் வாட் டு மேக், என்ன எடுக்க போகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. நம்ம என்னத்தை படம் எடுக்க போகிறோம், அது ரொம்ப அதில் வந்து அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்னிக்கல்லாம் படிப்படியாக அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். அனுபவஸ்தர்கள் எடுக்கக்கூடிய படங்களில் வேலை செய்கிறதன் மூலமாக அவங்க இன்னும் தங்களை வந்து மெருகேற்றி கொள்ளலாம். அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன கதை கருவு எடுக்க போகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதெல்லாம் நம்ம கூடுதல் கவனம் எடுத்தால் இங்கே நிறைய நல்ல படங்கள் வரும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இப்போ தமிழ் சினிமாவில் வர்ற ஒரு கமர்ஷியல் படத்தை மாதிரியே நம்ம இங்கே எடுக்கணும்னு நினைக்காம, நம்மளோட கதைகள், நம்மளோட வாழ்வியலிருந்து வரக்கூடிய கதைகள், நம்மளோட ஊர்லேருந்து வரக்கூடிய கதைகள், இதுகளும் நம்ம படம் பண்ணணும். படம் பண்ணோம்னா அது வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு நல்ல சினிமாக்களை கொண்டுறதுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். அதே போன்று இங்கிருந்து இந்த ஆவணப்படங்கள் தயாரிக்க நீங்கள் நிறைய ஆவணப்படங்கள் தயாரித்திருக்கிறீர்கள் தானே? அதே போன்று இப்பொழுதும் ஆவணப்படங்கள் தயாரிக்கிறார். அந்த அந்த ஆவணப்படத்தின் தரம், அதாவது உண்மையா அந்த ஆவணப்படத்தில் சொல்லப்படும் விடயங்கள், ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும், நீங்கள் இப்பொழுது இந்த செய்திக்கு சொன்னீர்கள் அந்த மாதிரி அந்த முழுமையான விடயங்களை அதில் வந்து காண்பிக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறீர்கள், அல்லது இன்னும் போதாது, இன்னும் கொஞ்சம் நன்றாக செய்யலாம் என்று சொல்லி உங்களுடைய பார்வை இருக்கிறதா? நான் இங்கே தயாரிக்கப்படுற ஆவணப்படங்கள்னு நிறைய படம் நான் பார்த்தது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அதான் அவங்க எல்லாரும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. பட் நான் இப்போ நிறைய ஒர்க் ஷாப் பண்ணுறேன். நீங்கள் வர டைமில் எல்லாமே வந்து இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியும் ஒரு அரை நாள் இந்த ஆர்வமுள்ள ஆட்களோட உரையாடிட்டு தான் வந்தேன். ஸோ அவங்கள்ட்ட எல்லாத்தையும் அவங்க அந்த 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 அது அதோட ரிசர்ச் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க களத்துக்கு போய் நின்று அதை பதிவு செய்தாங்கன்னா அது முழுமையாக பதிவு செய்யப்படும் இதுதான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த 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 ஆர்வத்தோடு இருக்காங்க. இப்போ நான் நிறைய பார்க்குறாக்கள், இப்போ நான் யாழ்ப்பாணத்துலையாக இருக்கட்டும், நான் மலையத்தில் போய் சில பயிற்சி எல்லாம் கொடுத்தேன், இப்போ மலையத்துலையாக இருக்கட்டும், அல்லது இந்த மட்டக்களப்பியாக இருக்கட்டும், நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. நிறைய பேர் நம்மளோட பதிவு செய்யணும், ஆவணப்படம் எடுக்கணும், இந்த விஷயத்தை பதிவு செய்யணும், நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அது எல்லாருமே தமிழ் பிள்ளைகளாக இருக்கட்டும், முஸ்லீம் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்ம சரியான கைட்லைன்ஸும் இருந்தால், அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, எல்லாத்தையுமே கேமரா அதெல்லாம் இருக்குது, என்ன எடுக்கிறன்றது தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அது வந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன எடுக்கிறன்றது கணக்கு யோசிக்க தேவையில்லை. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், எனக்கு ஒரு விஷயம் உறுத்தி கொண்டே இருக்கும் இல்லை, நான் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்யணும்னு விரும்புகிறேன், அந்த விஷயத்தை முழுமையாக பதிவு செய்தால் போதும். ஆனால் அது பதிவு செய்கிற கொஞ்சம் ஆய்வுகள் செய்தால் உங்களுக்கு அந்த முழுமையான விஷயம் தெரிய வரும்போது அதை நீங்கள் முழுமையாக டாக்குமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்னோட யாழ்ப்பாண லைப்ரரி டாக்குமெண்ட் இல்லைனா முதல்ல உண்மையாக சொன்னால் வேறு யாருக்காக பண்ணலை. நான் வந்து அந்த லைப்ரரியை பார்த்ததில்லை. எனக்கு அந்த லைப்ரரி வந்து இலங்கை ஆமிக்கும் புலிகளுக்கும் நடந்த சண்டையில் புலிகள் பக்கத்து பேஸ் மாதிரி தான் எனக்கு அறிமுகமாகுது. இப்போ நான் பிறகு அந்த லைப்ரரி என்ன தேடி போக எனக்கு அந்த லைப்ரரி பற்றி ஒரு பெரிய கதை கிடச்சிது. அதை நான் பதிவு செய்யணும், எனக்காக நான் தேடி போய். அப்போ எனக்கு தெரியாத இந்த தலைமுறை ஆட்களுக்கும் தெரியாதானே, அப்போ நான் அதை வந்து பதிவு செய்து கொடுக்கணும்ன்றதான் என் நோக்கமாக இருந்தது. அதுக்காக நான் பதிவு செய்தது தான் என்னுடைய முதல் டாக்குமெண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு தோணும், உங்களுக்கே அது புதுசாக இருக்கும். அப்போ அந்த விஷயத்த நீங்கள் தேடி தேடி போக உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வரும். அதை வச்சு நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரியாக அதை ஷூட் பண்ணலாம். அப்படி ஷூட் பண்ணி அதை மெட்டாக்களுக்கு கொடுக்கும்போது அது நல்ல டாக்குமெண்ட்ரியாக வரும். அதில் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமெல்லாம் இல்லை. நமக்கு இருக்கிறது ஒரு பேசிக்கான டெடிகேஷன் தான். அதே போல் நீங்கள் உங்களுடைய சினிமா துறையில் நீங்கள் பணியாற்றி இருக்கும் படங்கள், இப்போ தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கும் படங்கள், இது பற்றிய விடயங்களை சொல்லுங்கள். நான் நிறைய படம் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட படங்களில் இணைந்து பணியாடிருக்கேன். இறைவி 2015 வந்துச்சு. அந்த படத்துலேருந்து தொடர்ச்சியாக இப்போது
வர்ற படம் இப்போ அவர் சூர்யாவோட படம் ஒன்று ஷூட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த படம் வரைக்கும் தொடர்ந்து நான் அவருடைய திரைக்கதைகளில் நெஞ்சு வேலை செஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் இப்போ ஒரு படம் வந்து இயக்கியிருக்கேன். ஸோ நீலிரான்னு அந்த படம் வந்து இப்போ சில மாதங்களில் அது திரைக்கு வரும். இப்போ நான் சென்சார் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் அடுத்த சில மாதங்களுக்குள்ளே அது திரைக்கு வரும். திரைக்கு வரும்போது அது அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் சென்சார் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ அது விரைவில் திரைக்கு வரும். ஸோ அதுதான் நான் முன்னாடி பாலு மகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் நம்மளோட ஊருக்காரர், வடத்தாம்பூர் பார் ரோட்டில். ஸோ அந்த நம்ம சின்ன ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் டைரக்டராக இருக்காரப்பான்ற ஒரு ஒன்று இருக்குமில்ல. அதனால நான் போய் அவர்கிட்ட போய் சேர்ந்தேன். வேறு எந்த காரணமும் இல்லை. அவர் என்னட்ட வரேன் நம்ம என்ன போய் வேறு டைம் சங்கர் செட்டு சேரும் சும்மா மணிதர்சன் செட்டு சேர் அப்படின்னு சொன்னார். நான் இல்லை சார் நான் கூட தான் சேர்றேன்னு சொல்லி, ஏன்னா நம்மளோட ஊரில் ஒருத்தர் வந்துட்டு இந்த உங்களோட இந்த அனுபவம் பெறணுண்டு அப்போ அவர் சேர்ந்தனால அது எனக்கு பெரிய அளவில் அவரோட இருந்து மட்டக்களப்போட கதைகள் பழைய கதையெல்லாம் அவர் சொல்லுவார். அவர் 78ஆம் ஆண்டுக்கு கூட மட்டக்களப்புக்கு வரல. அவருக்கு நம்ம ஊரை பற்றி படம் பண்ணணுன்னு விருப்பம், ஆனால் அவர் பண்ண முடியல. ஸோ அவர் என்னட்ட வந்து நான் பண்ண முடியலடா நீ ஏன் இன்றைக்காவது பண்ணிடு படத்தை அப்படின்னு சொல்லுவார். ஏண்டா அது ஒரு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரி. ஒரு படம் ஹிட் ஆகுதோ தோக்குதோ திரும்ப அடுத்த வெற்றிக்கு நோக்கி போக வேண்டிய இதுக்கு அப்போ அது ஒரு கம்பல்ஷனில் திரும்ப 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 நம்ம அந்த படங்களே பண்ணிடுவோம். ஸோ திரும்ப யோசிச்சு பார்த்தா இப்போ அவருக்காக தான் நடந்தது. அவர் யோசிச்சு பார்த்தா அது நம்மளோட படம் ஒன்றும் எடுக்கலையடா அப்படின்னு தோணுச்சு. அதனாலவே வந்து நான் என்னுடைய முதல் படம் வந்து எங்கள் ஊர் கதையை தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒருவேளை அடுத்தடுத்த படங்களில் எடுக்க முடியாமல் போனாலும் கூட ஸோ என்னுடைய முதல் படமாக நான் என்னுடைய கதையை இன்னொரு வகையில் என்னுடைய கதையை சொல்கிறக்காக தான் நான் சினிமாவுக்குள்ளே போனேன். ஸோ அதனால் நான் என்னுடைய கதையை தான் சினிமாவுக்குள்ளே, அதுவும் அந்த மெயின் ஸ்ட்ரீம் தமிழ்நாட்டு சினிமாவுக்குள்ளே என்னுடைய கதையை சொல்லணுன்றது தான் என்னுடைய இதாக இருந்துச்சு. இது வரைக்கும் 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஈழத்திலேருந்து போன ஒரு இயக்குனர் ஈழத்து கதையை எடுத்ததுன்றது இல்லாமல் முடியாமல் இருந்தது. அதை நம்ம சாத்தியப்படுத்தணும். ஸோ பாலமந்திரா சார் ஈழத்திலேருந்து போயிருந்தாலும் அவரால் அந்த படத்தை எடுக்க முடியாமல் ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ நம்ம அவருடைய அசிஸ்டண்டாக போகிறோம். அவரோட ஆசைகளையும் சேர்த்து நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்படி ஒன்று நடந்தால் வந்து அது இலங்கையிலேருந்து நிறைய பேர் தங்களுடைய கதைகளை அங்கே சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் பிற்காலத்தில் மாறும் என்று நான் நம்புகிறேன். ஸோ எல்லாமே என்னுடைய படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது என்ன வகையில் ஒரு தாக்கத்தை செலுத்துது தமிழ் சினிமாவில்ன்றதை பொறுத்து தான் நான் வந்து அது அப்படி அது உண்மையில ஒரு ஈழத்தமிழர்கள் எல்லாருக்குமான ஒரு திறவுகோலாக தமிழ் சினிமாவில் இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் வேலை செய்கிறேன். நடந்தால் நல்ல விஷயம்தான். நிறைய நம்மளாக்கள் நம்ம ஊர்லேருந்து படங்கள் பண்ணவும் எதுவும் வாய்ப்பு அவ்வளோ கலைஞர்கள் நம்மகிட்ட இருக்காங்க. நிச்சயமா இங்கே நிறைய கலைஞர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்திய சினிமா என்பது ஒரு கடல் போன்றது. அதில் வந்து இங்கிருந்து கூட இங்கே நிறைய கலைஞர்கள் இந்திய சினிமாவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், வர முயற்சி செய்கிறார்கள். அப்படி வர விரும்பும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்திய சினிமாவுக்குள் வருவது மிகவும் சவாலான ஒரு விடயமா அல்லது திறமை இருப்பவர்கள் வரலாம் வந்து சாதிக்கலாம்? நீங்கள் இதை எவ்வாறு சொல்வீர்கள்? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக ஊடகங்கள், சோஷியல் மீடியா, மற்றது இந்த ஈஸி கனெக்டாக இருக்கக்கூடிய உலகத்தில் வந்து திறமை இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர்கள் எல்லா இடமும் போகலாம். ஸோ திறமையை வளர்த்துக்கொள்கிற மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இன்றைக்கு நீங்கள் நல்ல ஒரு பாடலை பாட்டீங்க, நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டிங்கன்னா அந்த படம் ஈஸியாக வந்து யாரோ ஒரு வகையில் வந்து அது ரீச் ஆயிடும். அப்போ உங்களுக்கு வாய்ப்பு வந்து திறவு போல இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் வந்து ஒரு ரேப்பர்ஸ் சென்னையில் ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க டக்குண்டு வைரல் ஆகிறாங்க. ஸோ நிறைய பேர் அவங்கள பார்க்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு திறமை இருந்தது. அப்போ அவன் வந்து தன்னை வளர்த்துக்கொண்டான். இப்போ இத்தனை நாள் அவன் வளர்த்து கொண்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி நம்மளோட திறமையை வளர்த்து கொண்டோம்னா கண்டிப்பாக வந்து வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரொம்ப உங்களுக்கு தங்க தாம்பாளத்தில் வச்சு கையில் அளிக்கப்படும்னு நினைக்கலாது. நீங்கள் முயற்சி பண்ணி போராடி எல்லா ஊர்லேயும் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் மதுரையிலேருந்து ஒருத்தன் வந்து போராடி தமிழ் சினிமாவில் ஜெயிக்கிறதுன்றது விடவும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஈழத்துலேருந்து ஒருத்தன் போய் வர்றது. அவ்வளோதான். அந்த கஷ்டத்தினுடைய அளவு கூடுமே தவிர இப்போ திறமை இருந்தால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்றைக்கு இருக்கிறதில் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு சினிமாவுக்குள்ளே போகாமலே இங்கேருந்து நீங்கள் ஒரு படைப்பே வந்து அங்கே ரீச் பண்ணக்கூடிய அளவுக்கு மாறும்.
திறமை இருந்தால் முயற்சியோடு கூடிய திறமை இருந்தால் சாதிக்கலாம் என்று சொல்கிறேன். அதே போன்று நாங்கள் நீங்கள் இந்த 2 நாட்டிலும் இருக்கும் ஊடகம் மற்றும் சினிமா 2லும் பணியாற்றி இருக்கிறது. அவர் இருக்கும் பொழுது உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பது பொருத்தமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இந்த இந்திய தொலைக்காட்சிகளை பொறுத்தவரையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் நிறைய விடயங்களில் ஒரு நட்பு இருக்கிறது. அரசியலிலும் சரி, எல்லா விடயத்திலையும். அவ்வாறு இருக்கும்பொழுது இந்த இந்திய தொலைக்காட்சிகள் ஈழம் என்ற ஒரு விடயத்தை ஒரு வியாபாரமாக செய்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதாவது அங்கு நடக்கும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு இங்கிருப்பவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் ஒரு பிரபலமாவதற்கான விடயங்களை செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் பொதுவாக இருக்கிறது. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? அது பொதுவாக சொல்லிடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஈழத்தை ஒரு வியாபார பண்டமாக மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்றதெல்லாம் சொல்லிடாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஈழம் என்ற ஒரு விஷயம் வராமல் ஒரு விஜயோட ஒரு படம் பெறுதுன்னு வைங்களேன், அந்த படத்துக்கு நம்ம இப்போ கட் அவுட் வச்சு பால விஷயம் பண்ணுறோமே. அப்போ அதை ஈழம்ன்ற ஏதாவது சொல்லித்தான் நீங்கள் அந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை பண்ணணுன்ற தேவை இருக்கா? அல்லது புலம்பெயர்ந்த வெளிநாடுகளில் எல்லா தமிழ் சினிமா படங்களும் தான் ஓடுது. இல்லை ஒரு தொலைக்காட்சிகளில் ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரி ஷோ இல்லை வேறு ஷோ இத்தனை வருஷ காலம் அதில் அதை வெற்றி அடைந்தவர்களை தானே உலகத்தில் புலம்பெயர்ந்த நாடுகள் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அவங்க இப்போ தமிழ்நாடு மட்டக்கிளப்பில் இருக்கிற ஒரு பாடக ஒரு பாட்டு கோஷ்டியை உலகத்தில் இருக்கிற நாடுகளில் கூப்பிட்டு பாட்டு போட சொல்கிற இல்லையே. அப்போ இப்போ அவங்க என்ன இப்போ அதுக்கு முன்னாடி ஈழத்து யாராவது வச்சு இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ஸில் யாராவது பாடினாங்களா? அப்படி ஒரு அப்படி அதை வச்சுக்கொண்டு வியாபாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா அப்படி ஒரு மார்க்கெட் இல்லை. நீங்கள் அப்படி ஒரு டிமாண்டும் இல்லை. ஈழத்தை பற்றி நீங்கள் காய்ச்சா தான் நாங்கள் படம் பார்ப்போம்ண்டோ, ஈழத்தை பற்றி நீங்கள் சொன்னால் தான் நாங்கள் சூப்பர் சிங்கர் பார்ப்போம்ண்டோ, அல்லது ஈழத்தை பற்றி சொன்னால் தான் நம்ம ஊரில் போட்டு படம் பார்ப்போம்ண்டோ, அப்படி ஒரு டிமாண்ட் இல்லை. ஆனால் அந்த விஷயம் ஒரு சென்சேஷனல் விஷயம். வியாபாரத்துக்காக அதை வச்சு தான் விற்க முடியும்னு இல்லை. அந்த பொருளை விற்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சியை விற்கிறது, அந்த படத்தை விற்கிறதுக்கு அதை வச்சு தான் விற்க முடியல. ஆனால் அது ஒரு சென்சேஷனலான விஷயம். அந்த சென்சேஷனல் விஷயம் டச் பண்ணும்போது அது மற்ற ஆக்களுக்கும் அது ஒரு சென்சேஷனாக போயும். அதுதான் மீடியா எல்லாத்துலேயும் செய்யுது. அது ஈழத்தின் இல்லை. இப்போ நீங்கள் மீடியா ஒருத்தனோட அலுவாச்சி கதையை தான் எடுக்க போகுது. நீங்கள் ஒரு டிவி ஷோ போனீங்கன்னா அந்த டிவி ஷோவில் நீங்கள் அவனோட எமோஷனல் ஸ்டோரிஸ் தான் அவன் ரசிக்கன். அது ஈழம் இல்லை, எல்லாத்தையும் அப்படித்தான் ஆகிட்டு ஊடகங்கள். எல்லா ஊடகங்களுமே அப்படித்தான் ஆகிட்டு ஒரு சென்சேஷனலான விஷயங்களை சொல்கிறன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ புதுசாக ஒரு டாபிக் தேவைப்பட போது அதை இப்போ நீங்கள் வேணால் சொல்லலாம், ஓகே அதை வியாபார பண்டமாக மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதை மாற்றுறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்ம படம் நம்ம ஒரு படத்தை எடுத்து சொல்கிறது தான். நம்ம படத்தை சொல்லும்போது அது நம்ம வேணா இப்போ இன்னொருத்தர் எடுக்கும்போது அவரெல்லாம் முழுமையாக அந்த பெயினை உள்வாங்க முடியாது இல்லையா. இப்போ அவங்க அதோடைய எமோஷனல் சென்சேஷனாக இருப்பாங்க. இப்போ ஒரு டிவி ஷோவில் எடுக்கும்போது அவங்களுக்கு அதோட எமோஷனல் சென்சேஷன் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு சிங்கிள் மதர் ஒரு குழந்தையோட சேர்ந்து இருந்து ஒரு ரியாலிட்டி ஷோக்கு வர்றாங்கன்னா அது ஒரு சென்சேஷனல். அதே மாதிரி ஒரு போர்லேருந்து ஒரு பிறந்து வந்த குழந்தை வருது, அதுக்கு ஒரு போர் அல்வாச்சின்னா சென்சேஷனல். இது வியாபார உலகம் தானே. ஸோ அது சென்சேஷனலாக யூஸ் பண்ணி கொண்டு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணுவாங்க. அது அப்படிதான் செய்வாங்க. உலகத்தில் எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. தமிழ் ஊடகம் அப்படின்லாம் சொல்லல, உலகத்தில் எல்லாருமே சென்சேஷனலான விஷயங்களில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி ஷோஸ் பாருங்கள், அது எல்லாத்துலேயுமே சென்சேஷனலான விஷயங்கள் தான். ஸோ நீங்கள் தனியாக நல்லா பாட்டு பாடுறன்றதுனால மட்டுமே ஒரு ஷோக்கு எடுக்கிறது இல்லை. இப்போ ஷோவுக்கு எடுக்கும்போதே அவங்கள இன்டர்வியூ பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேக்ரவுண்டும் கேட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா அது நம்ம நோக்கம் என்ன, ஒரு பார்வையாளரை பார்க்க வைக்கிறது. ஸோ நீங்கள் வியாபாரத்துக்காக மட்டுமே பண்ணால் அது கொஞ்சம் ஒரு கன்சர்னும் இருக்கும். அப்படின்னா அது ஒரு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் என நீங்கள் சொல்கிறீர்கள். அதே போன்று இப்போ உங்களுடைய படங்கள் இருக்கிற, இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் தயாரிக்க போகும் படங்களாக இருக்கட்டும், அந்த படங்களில் நீங்கள் இங்கிருந்து வரும் கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா? நான் இப்போ நான் எடுத்திருக்க படத்திலேயே கொடுத்துருக்கேன். இங்க இருக்கும் கலைஞர்கள் இருக்கு. நான் இப்போ எடுத்திருக்க படத்திலேயே இங்கிருந்து டெக்னீஷியன்ஸ் எடுத்திருக்கேன், இங்கிருந்து நடிகர்கள் எடுத்திருக்கேன். அது என் நோக்கமே அதுதான். நம்ம ஒரு இடத்துல ஒரு வெற்றியடைந்து அல்லது ஒரு 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 திறவு ஒரு 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 ஒரு
இதுவரைக்கும் பூட்டப்பட்டிருந்த அந்த கதவுகளை திறந்து உள்ளே போகும்போது நம்ம மட்டுமே போகிறதுக்கான பாதை இல்லை, நம்மளோட சேர்ந்து கொஞ்சம் பேரும் கூட்டிகிட்டு போகணும். அது கருங்காலத்தில் இன்னும் கொஞ்சம் பேர் இன்னும் அப்படி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் என்னுடைய படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ், இப்போ கேமராமேன், ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஒரு பொண்ணு, நடிக்கிறதுக்கு சில பேர், இப்படிலாம் முடிந்த வரைக்கும் இலங்கை ஆட்களில் உள்ளே கொண்டு போயிருக்கேன். வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது இலங்கைக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுடைய வேலை பளுவுக்கு மத்தியில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து பல்வேறுபட்ட உண்மையாகவே உங்களுடைய அந்த அனுபவங்கள் இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய ஒரு இன்ஸ்பயராக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிறைய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். எம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டிருந்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு கலைஞருடைய சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.